இதோ ஒரு ஹைட்ரஜன் குண்டு என களத்தில் குதித்த காங்கிரஸ் தலைவர் இந்த முறை ஒரு பிரேசில் நாட்டு பெண்ணின் புகைப்படத்தால் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஓட்டுத் திருட்டு நடந்துவிட்டது, அதனால்தான் ஹரியானாவில் நாங்கள் தோற்றோம் என்ற வழக்கமான புலம்பல்களுக்கும் பஞ்சமில்லை. பொய்களை மூட்டையாக கட்டி வந்து மேடை போட்டு பரப்பினாலும் ஒரே நாளில் புஸ்வானமாகி போனது ஹைட்ரஜன் குண்டு. ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டு இருக்கிறது. 5,21,000 ஓட்டுகள் போலி. 93,174 ஓட்டுகள் போலியான முகவரிகள் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மால் ஹரியானாவில் ஓட்டு போட்டுள்ளார். அவரது பெயர் எப்படி சேர்க்கப்பட்டது என்றும் இஷ்டத்துக்கு அடித்துவிட்டார். தேர்தலின் போது ஒரு வாக்காளர் ஏற்கனவே ஓட்டு போட்டு இருந்தாலோ அல்லது ஒரு வாக்காளரின் அடையாளம் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அது குறித்து ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது காங்கிரஸ் ஓட்டுச்சாவடி முகவர்களின் கடமை. ஆனால் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. எந்த பிரேசில் பெண் ஹரியானா தேர்தலில் ஓட்டு போட்டதாக அடித்து விட்டாரோ அந்த பெண் இந்தியாவிற்கே வந்தது இல்லை என விளக்கமளித்துள்ளார். அத்துடன் அந்த குறிப்பிட்ட வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான நபரும் இது பொய்யான தகவல் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆக மொத்தம ஹைட்ரஜன் குண்டு என நினைத்து ஊசி பட்டாசை தூக்கி வந்து கம்பு சுற்றிய ராகுல் கிண்டலுக்கு கேலிக்கும் ஆளானதுதான் மிச்சம். இத்தனை ஆதாரங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது என்று நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்ப வழக்கம் போல பேந்த பேந்த முழித்து மழுப்பலான பதில் ஒன்றை சொல்லி கடந்து சென்றார் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது.